அனைவருக்கும் வணக்கம். பாருங்க இந்த தக்காளி வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஹைபிரிட் தக்காளி இல்ல. டோகோ தக்காளின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு தக்காளி தாங்க. அதாவது லைப்ரீரியா நாட்டு தக்காளி. நம்ம ஊரு கிளைமேட்டுக்கும் நல்லா வளரக்கூடியது. இங்க நமக்கு விளைஞ்சது தான் இது, இந்த தக்காளி. இத வந்து நம்ம சட்னி பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயில வந்து கடுகு, பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம். இந்த தக்காளி வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு தோலெல்லாம் எடுக்கல, அப்படியே அரைச்சது தான். ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தக்காளி மடிப்புகளோட. இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம். இப்போ இந்த தக்காளியோட டோகோ தக்காளியோட ஸ்பெஷாலிட்டின்னா நல்லா புளிப்பு சுவையோட மைல்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும். தக்காளிக்கு உள்ள ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரெல்லாம் வந்து நம்ம சாஸ்க்கு போடுவோம்னா அதெல்லாம் இல்லை, சாஸ் மாதிரியே இருக்கும் இந்த தக்காளி சட்னி. கலரும் கூட வந்து நம்ம நல்லா வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குங்களே, அது நம்ம போட்ட பிறகு திக்னஸ் ஆகிடும். இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நம்ம வெங்காயம் போடலை. வெங்காயம் போடாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதாவது நீங்கள் டூர் ஏதாவது வெளியே போகிறீங்கன்னா கூட ஒரு 10 டு 5 நாளைக்கு வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஈரப்பதம் படாமல் இருந்தால் கெடாமல் இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்ச பிறகு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம வீட்டு தோட்டங்களில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கே வந்து வளர்க்கலாம். ஒரு க்ரோ பேக்லேயும் இல்லை நிலத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு 2, 3 செடி இருந்தால் போதுங்க. நம்ம அந்த சீசனுக்கு ஏற்ற தக்காளியை வந்து தக்காளி தேவை வந்து பூர்த்தி பண்ணிடும். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது ஃபீனாலிக் ஆசிட், நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அந்த மாதிரி மொத்தத்தில் சொல்லணும்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு தக்காளிங்க. நன்றி, வணக்கம்.